வணக்கம், டெய்ஸி விலாக் தமிழ். இன்றைக்கி என்னுடைய சேனலில் கோழி எப்படி அடை வச்சு அது குஞ்சு பொரித்த பிறகு நம்ம எப்படி பராமரிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் நான் ஒரு பேஷன் எடுத்து அந்த பேஷனில் மணல் எடுத்துக்கிட்டு மணல் சும்மா கொஞ்சமாக ஒரு 1/4 பேஷன் மட்டும் எடுத்துக்கணும். அதில் ஒரு கறி, ஒரு எறும்பு துண்டு ஏதாவது ஒன்று, ஒரு மிளகாய் அப்படி போட்டு அந்த கோழி அந்த முட்டை நம்ம எத்தனை முட்டை வைக்கிறோமோ அந்த முட்டையை வச்சு கோழி அதில் உட்கார வைக்கலாம். உட்கார வச்சுட்டு என்ன பண்ணோன்னா உடனே உட்காராது. அது அப்படியே ஒரு கூடை போட்டு ஒரு நாள் 2 நாள் மூடி வச்சோமோ அப்புறம் பழகிடும். அது பாட்டுக்கு நம்ம எதுவும் தேவையில்லை. அப்படியே அந்த குஞ்சு பொரிக்கிற வரைக்கும் அப்பப்போ நடுவில் இருந்து வரும். அப்படியும் போய் அதே அந்த முட்டையிலே போய் கோழி அதுவாகவே போய் உட்காந்துக்கும். அப்படி உட்காந்து 21 நாள் கழிச்சுன்னா அந்த குஞ்சு அதுவாக தானாக நல்லா அதுவாகவே வெடித்து வெளியே வந்துடும். அப்படி வெடித்து வந்தது தான் நேற்று வந்தது. குஞ்சு வெடித்து வந்தாலும் 1 நாள் 2 நாள் ஆகும். அப்படியே இந்த 2 நாளுக்குள்ளே இருக்கிற குஞ்சு பொரிக்கிற எல்லா முட்டையில் இருக்கிற குஞ்சு எல்லாமே வெளியே வந்துடும். குஞ்சு பொரித்த முட்டையை ஓடு தவிர மீதி முட்டை இருந்தாலும் கோழி உடனே அந்த அடையை விட்டு எழுந்து வராது. 1 நாள் 2 நாள் வெயிட் பண்ணி அந்த குஞ்சியோடைய அந்த அடை பேஷன்லேயே உட்காந்துட்டு இருக்கும். இப்போ அப்படி உட்காந்துருக்கிறதுனா இப்போ அதுலேயே பொரிச்ச குஞ்சுக்கெல்லாம் நம்ம அதுக்கு தேவையான ரொம்ப நொய் மாதிரி இருக்கிற அந்த தீவனத்தை அதுக்கு வச்சு தண்ணிலாம் வச்சு அதே அந்த பேஷன்லேயே வச்சு நம்ம பராமரிக்கணும். இப்போ நாங்கள் கேழ்வரகு வச்சுருக்கேன். ஒரு சின்ன இதில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். பிறந்த உடனே 1 நாள் தான் அது. இப்போ அதில் பாருங்கள் எல்லாமே சாப்பிடுது. குஞ்சும் சாப்பிடுது, கோழியும் நல்லா சாப்பிடும். தண்ணி எல்லாமே குடிக்கும். அது ரொம்ப சின்னதாக நொய் மாதிரி தான், நல்ல நொய்யாக தான் அரைச்சி போடணும் அதுக்கு தீவனம். அந்த குஞ்சு பொரித்த ஓடுலாம் ஒரு தொடப்பு குச்சியில் நம்ம சொருகி நம்ம இருக்கிற இடத்துல ஒரு இடத்துல வச்சுக்கலாம். இந்த மண் என்ன பண்ணணும்னா குஞ்சு ஃபுல்லாக பொரித்த பிறகு நம்ம நடக்கிற ரோட்டில் கொட்டிடணும். அப்படி தான் நாங்கள் வழக்கமாக அப்படி தான் செஞ்சுட்டு வரோம். அந்த மீதி இருக்கிற முட்டையும் பொரிக்கிறதுக்கு நம்ம அதை கொஞ்சம் ஒரு வாமான இடத்துலையும் நம்ம வச்சுருக்கணும். அந்த அடைக்கோழியினுடைய இந்த பேஷன் எல்லாத்தையும் கொஞ்சம் வாமான இடத்துல வச்சு கொஞ்சம் பராமரிக்கணும் 1 நாள் 2 நாள். அப்புறமா அதை மீண்டும் அந்த பறிக்கலை அப்படின்னா அதுவாகவே கோழியாக எழுந்து தனியாக வெளியே வந்துடும். இந்த இருக்கிற குஞ்சுங்களை கூட்டிக்கிட்டு அந்த பேஷனை விட்டுட்டு கீழே இறங்கி வந்துடும். இறங்கி அந்த நார்மல் லைஃப்பை அதனுடைய எப்படி மற்ற நாட்டுக்கோழிங்கெல்லாம் இருக்குதோ அதே மாதிரி அது மாதிரி கண்ட மாதிரிலாம் சுற்றாது. அது ஒரு பாதுகாப்பான இடத்துல அப்படியே வீட்டை சுற்றி அப்படி தான் அந்த குஞ்சுங்களை வளர்த்தோம். அது இப்போ எப்படி நம்ம அந்த அடைக்கோழியில் இருக்கிற அந்த பராமரிப்பு கொடுக்குறோமோ அதே மாதிரி அது குஞ்சுங்கள்லாம் கொஞ்சம் பெருசாகிற வரைக்கும் அதுக்கு வேண்டிய தண்ணி, தீவனம் எல்லாமே அப்படி கொடுத்து தான் கொஞ்சம் பராமரிக்கணும். கொஞ்சம் பெருசானால் நம்ம அதை எப்படி வழக்கமாக இருக்கிற கோழிகளோடு சேர்ந்து அதுவும் மேய ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். கோழியை அடை வச்சு அது குஞ்சு பொரித்த பிறகு கோழியை நம்ம எப்படி பராமரிக்கணும் அப்படின்றது நாங்கள் எங்கள் வீட்டில் வழக்கமாக இப்படி தான் நாங்கள் செஞ்சு பராமரிச்சுட்டு வரோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெய்ஸி விலாக் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.